ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் குழந்தைகள் லேட்டாக பேசுகிறதும் திக்கி திக்கி பேசுகிறதுக்கான காரணம் என்ன, அதை சரி செய்கிறதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. இன்ட்ரோ கொடுக்கும்பொழுதே சொன்னேன் சார், நிறைய வீடுகளில் குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா லேட்டாக பேசுவாங்க. சில வீடுகளில் பேசக்கூடிய குழந்தைகள் திக்கி திக்கி பேசுவாங்க. இந்த மாதிரியான குழந்தைகள் பிறக்கிறதுக்கு என்ன காரணம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு டாக்டர்கிட்ட போகிறது அப்படின்றது ஒரு விதமான ஒரு விஷயமா இருந்தால் கூட நம்ம நியூமராலஜி சம்மந்தமாக என்ன மாதிரியான சொல்யூஷன் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க சார்? ஆமாம், சில குழந்தைங்க நீங்கள் சொன்ன மாதிரி லேட்டாக பேசும். சிலது இந்த தொத்தி ஸ்டாம்பரிங்னுவாங்க, தொத்தி பேசுகிறது. இந்த லேட்டாக பேசுகிறது அது ஒரு ஜெனட்டிக் தான். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒன்று இருக்குது. ஜெனட்டிக் மீன்ஸ் அந்த குழந்தையோட அம்மா அப்பா அவங்க சின்ன வயசில் யாருன்னா ஒருத்தர் அது மாதிரி இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக அது அதனுடைய ஜெனட்டிக் தான் இருக்கும். அதை நம்ம பார்த்து சொல்லிடுவோம், ரைட்டு உங்களுக்கு நீங்கள் இவங்களுக்கு தெரியாது, சில பேர் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க, நாங்கள் அப்படி இல்லைன்னுவாங்க. அப்போ நான் அது யாருன்னு போட்டு பார்த்துட்டு நீங்கள் தான் இருந்தீங்கன்னு அவங்க யாருன்னு சொல்லிடுவேன். குழந்தைக்கு அம்மாவா அப்பாவா இருந்திருக்காங்க. இப்போ அது சப்ஜெக்ட் யார் இருந்தாங்கன்றத விட இந்த குழந்தைய சரியாக்கணும் ஆச்சுங்களா. அடுத்து அந்த மாதிரி பேசும்போது ஸ்டாம்பரிங்காக தொத்தி பேசுறது அதையும் சரி பண்ணணும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஃபார்மெட்டை சொல்ல போகிறோம். ஆனால் என்ன நம்பர்லாம் இருந்தால் இதெல்லாம் வருங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம எப்பவுமே எல்லா விஷயத்துக்கும் கஃபலாகவே இருக்க வேண்டியது இருக்குது. இந்த குழந்தைக்கு லேட்டு ஸ்பீச் உள்ளதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க டேட்டில் 6ஆம் நம்பரும் அவங்க அந்த 4 நம்பரில் 3 நம்ம சொல்கிறதெல்லாம் 4 இலக்கம் தான். இந்த 6ம் அந்த 3 அங்கே இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்பீச் லேட்டாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் லேட்டாக தான் பேசுவாங்க, அப்புறம் பேச்சு ஆரம்பிச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பேச்சை நிப்பாட்ட மாட்டாங்க. அது அடுத்த கட்டம். சின்ன வயசில் நீயா அப்படி இருந்தால் இப்போ இப்படி பேசுறியாடாங்கிற மாதிரி அந்த ஸ்பீச் அவங்களுக்கு அப்படி கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 9 and 2 கூட அதுமாரி கொடுக்கும். தேதியில் 9 தொகுதியில் 2 இருந்ததுன்னா கூட அது ஸ்பீச்சு ஆரம்பத்தில் லேட்டாக தான் இருக்கும். ஜெனட்டிக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு காரணம் ஜெனட்டிக்கு தான். பெற்றோர்களுடைய இது யாருக்குன்னு ஒருத்தருக்கு இருந்திருக்கும், இன்னும் சில பேருக்கு இப்படி இருக்கும். அடுத்து இந்த ஸ்டாம்பரிங் மாதிரி தொத்தி விட்டு பேசுவாங்க அவங்களுக்கு. அது அவங்களுக்கு அது ஒரு இப்போ குழந்தைல தெரியாது, பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் அது அவங்களுக்கு ரொம்ப மனக்கவலையாக இருக்கும். இதெல்லாம் நம்ம போய்க்கிருக்கிறோம். நம்ம ஃபார்மல் நியூமராலஜி பேரை கொடுத்துட்டு அது என்ன தேதினாக்கா தேதிக்குள்ளே 7 3 7 3 8 7 8 3 9 7 8 இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா அந்த ஸ்டாம்பரிங் அவங்களுக்கு இருக்கும் சின்ன வயசில். அதெல்லாம் பேரை கொடுத்து நம்ம சரி பண்ணியிருக்கிறோம். என்ன இதுக்கெல்லாம் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னாக்கா, குழந்தையாக இருக்குது அப்படின்னாக்கா ஸ்பீச் தெரப்பி கொடுப்பாங்க. கொடுக்கட்டும், கண்டிப்பாக கொடுக்கணும். ஸ்பீச் தெரப்பி கொடுக்கணும். அடுத்து நம்ம கொடுக்குற பேரை குழந்தைங்களுக்கு காலம்புற ஒரு 10 முறை சொல்ல வைக்கலாம். என்ன பேர் கொடுக்குறோமோ அந்த பேரை அதுங்க சொல்லிக்கிட்டே இருந்துக்கணும். ஒரு சாயந்தரம் ஒரு 10 முறை. அப்படி சிலது சொல்ல முடியாத இருக்குது அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பேரை அந்த பேரண்ட்ஸ் யாருன்னா ஒருத்தர் அம்மாவோ அப்பாவோ அவங்க எழுதணும். ஸ்பீச் திருப்பி கொடுங்க, இப்படி குழந்தைய சொல்ல வைங்க, இப்படி இல்லைனாக்கா பேரண்ட்ஸ் எழுதுங்க. ரொம்ப குயிக்காகவே உங்களுக்கு ரெக்கவர் ஆகிடும். அதனால் அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. நம்பர்லாம் சொல்லிட்டோம், பட் இருக்குது, நமக்கு அதுக்கு சொல்யூஷன் வேணும் இல்லையா. இது 3 அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா ஈஸியாக அதுக்கு ரிலீஃப் இருக்குது. என்ன ஒன்று எதையுமே செய்யாமல் விட்டுட்டிங்கனாக்கா அப்படியே வளர்ந்து ரொம்ப பெரிய பிள்ளை ஆயிடுச்சுனாக்கா அந்த ஸ்டாம்பரிங் அவங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி அது நிறைய பேருக்கு அது மாதிரி நிறைய பேர் சொல்கிறதில்ல, ரேர்னு கூட சொல்ல முடியாது. இப்போ நான் பார்க்குறதுல இருக்காங்க, கொஞ்சம் சில பர்சன்டேஜ் இருக்கிறாங்க. இதுக்கு பெரும்பாலும் ஜெனட்டிக் மட்டும்தான் காரணமாக இருக்கா சார்? இல்லை, ஜெனட்டிக்கும் ஒரு காரணம் சொன்னேன். இந்த ஸ்டாம்பரிங் ஜெனட்டிக்னு கூட சொல்ல முடியாது. ஜெனட்டிக்கில் லைட்டாக இருக்கும். இப்போ அவங்க ஃபாதர் நான் என்ன அப்படின்னு தான் இருப்பாங்க, நான் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் பையனுக்கு ஹெவியாக இருக்கும். அந்த நாங்கிறது கூட வராது, நான் சொல்கிறதுக்கே ரொம்ப டைம் இருக்கும். அது அதோட டெவலப் ஆகிடுறது. அது நிறையலாம் க்யூர் பண்ணேன். இப்போ நம்ம எல்லா விஷயத்துக்கும் நிறைய சொல்லி ஒருத்தர் சொல்கிறதுக்கு பதில் அதெல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்கேன். நிறையனாக்கா கவுண்ட் பண்ணல நான். என்ன பல ஆண்டுகள் பண்ணும்போது இத்தனை பேர் அத்தனை பேர் இது அது
ஒரு சிலதுக்கெல்லாம் சொல்லும்போது அது எக்ஸ்ட்ரீமான சமாச்சாரத்தெல்லாம் கொஞ்சம் நான் சொல்கிறேன். ஏன்னா அதெல்லாம் வந்து இமேஜினே பண்ண முடியாத அளவுக்குலாம் இருந்திருக்கு. அதனால் அதை சொல்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தேதிலாம் இருந்ததுனாக்கா இது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்பீச் தெரப்பி கொடுங்க, நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க. கண்டிப்பாக அதுலேருந்து அதுக்கு ரிலீஃபு கண்டிப்பாக உண்டு. ரொம்ப வளர்த்த விட்றாதீங்க. விட்டுட்டிங்கன்னா அது தானாக சரியாக போகணும்னு மட்டும் அப்படி யாரும் நினைக்கிறேன். அதுதான் இப்போ நம்ம கொடுக்குற அட்வைஸு தானாக சரியாக போகணும்னு யாருன்னா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் அது அப்படி செய்யாதீங்க. நீங்கள் முயற்சி இப்படிலாம் எடுங்க. எடுத்துகிட்டு அதை ரெக்கவர் பண்ணலாம். இப்போ ஒரு சின்ன வயசு பையனாக இருக்கிறான், 15 வயசுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். ஸ்டாம்பரிங் இருந்தால் கூட. அதுக்கு மேலே என்ன கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப டைம் எடுத்துடும். அதுக்குள்ளே ஈஸியாக ரெக்கவர் ஆயிரும். அதுங்க வளர காலகட்டத்திலே அதுக்கு நார்மலாக வந்துட்டு நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கு சொல்யூஷன் நம்ம ஃபார்மெட்டில் இருக்குது. அதுக்கு உண்டான பேரை கொடுப்பேன் நான். ஆமாம், பேரை ஸ்பீட் பண்ணுறது, ஸ்லோ பண்ணுறது, ஆக்ட் பண்ணுறது, அதுக்கு வைப்பு ஏற்றுறது, எல்லா வேலையும் நம்ம நம்பர் மூலயமா பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நான் குயிக்காக அதை பண்ணி கொடுத்துட்டு பீரியட் சொல்லிடுவேன். அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு போட்டுருவேன். அதாவது கணக்கு தகுந்த மாதிரி போட்டு விட்டு எவ்வளோ நாளுக்குள்ள சரியாயிடுவார். பட் நார்மலாக வந்துட்டு திருப்பி கூப்பிட்டு வருவாங்க. என்னடா இப்போ அப்படி பேசுகிறேன், இப்போ படிச்சு அதெல்லாம் நல்லா சூப்பராக பேசுவேன். நல்லா கேட்க முடியாத அளவுக்கு பேசுகிறேன் அப்படின்னு அதெல்லாம் நார்மலாக வந்துடுவா. அதெல்லாம் பண்ணிடலாம், பயப்பட தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் நமக்கு நாட்டு நடப்பில் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சரி பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். கவலையே படாதீங்க, சரி பண்ணிடலாம். சரி, இப்போ வந்து குழந்தைகளாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க சார். அதே நேரத்தில் வந்து எனக்கு திக்குவாய் கிடையாது, நான் திக்கி பேசுகிறது கிடையாது. இருந்தாலும் வந்துட்டு நான் ஒரு மேடை ஏறும்பொழுதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு டீம் மீட்டிங்காக பேசும்பொழுதோ, ஐடி கம்பெனியில் இருக்க நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க சார். டீம் மீட்டிங் கூப்பிடும்பொழுது அப்போ தான் வார்த்தைகள்லாம் வந்து நிறைய தடுமாறும். பேசுகிறது நல்லா பேசணும்னு நினைக்கிற விஷயங்கள் மைண்டில் இருக்கும், பட் நாக்கில் வரும்போது அது தடுமாறி விழும். ஸோ இந்த மாதிரி தடுமாற்றங்கள் இல்லாமல் ஒரு ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்னா அதுக்கு கூட நம்பர்ஸ் ஹெல்ப் பண்ணுமா சார்? இல்லை, நம்பர் ஹெல்ப் பண்ணும், ஓகே தான், ஹெல்ப் பண்ணும், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. இதெல்லாம் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். அது அவங்களுக்கு அது ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஒன்றும் இல்லை. இப்போ மேடை பேச போகிறாங்கன்னு வைங்களேன், முதல்ல ஒரு 5-10 மேடை வந்து கொஞ்சம் பயம், உள் பயம் இருக்கத்தான் செய்யும். அது அப்புறம் நார்மலாகிடும். அதுக்கப்புறம் மைக்கை பிடிச்சாங்கன்னு வைங்களேன், அது பார்த்துடலாவா நீயா நானாங்கிற மாதிரி அந்த ஃப்ளோ வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை. அதெல்லாம் பழக்கம்தான். சித்திர பழக்கம், நாப்பழக்கம் எல்லாமே கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கங்கிற மாதிரி அது தானாக அந்த பழக்கம் வந்துடும். அது உங்களுக்கு அந்த ஸ்பீச் கொடுக்க அப்புறம் அவங்ககிட்டலாம் பேச முடியாது. இப்போ அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அது ஒரு 10-15 ஸ்பீச் மட்டும் அட்டன் பண்ணணும். அவங்க இதுக்காக 10-15 பேர் 10-15 ஸ்பீச் எனக்கு கொடுக்கணுமே, அவங்க கொடுக்கணும். நீங்கள் வீட்டில் இருந்து ட்ரைனிங் எடுங்க. அப்படி தான். அது இல்லை, நீங்கள் செல்ஃபாக வீட்டில் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு பேசுகிற மாதிரி பேசியிருந்தீங்கன்னா தானாக வந்துடும். 2வது 3வது ஸ்பீச்சில் வந்துடுவீங்க. நீங்கள் கேட்குற மாதிரி பேருக்கு அதுக்கு அந்த பேரை கொடுத்துட்டா ஹெல்ப் பண்ணுமா அதுனாக்கா அதில் நல்லாவே வந்துடும். அதுக்கு தானே பேரை கொடுக்கணும். எதில் அவங்க வீக்குன்னு பார்த்துருவோம், எதில் அவங்க ஸ்லோன்னு பார்த்துருவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நேம் இல்லை. அதுதான் சில பேர்லாம் கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கியா ஸ்லோ பண்ணிடுவோம், ரொம்ப ஸ்லோவாக போதியா ஃபாஸ்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட் வேணும்னு கொடுப்போம், தேவைப்படும் அப்போ ஃபாஸ்ட் கொடுத்துருவோம். எல்லாமே டியூனிங் பண்ணிடலாம். அவ்வளோ பவர் இதில் இருக்குது. ஆமாம், அப்போது ஆக்சுவல் பேர் வந்து 10,000 ஹார்ஸ் பவர் தான் இருக்குனாக்கா நம்ம 10 லட்சம் ஆக்குறோம். வெறும் 1000 ஹார்ஸ் பவரே இருக்கும். 1000 10 லட்சம் ஹார்ஸ் பவரை மாற்றிடுவோம். எல்லாம் கையில் இருக்குது நிறைய. யாருக்கு எவ்வளோ அவங்க கெப்பாசிட்டி எவ்வளவோ, அவங்களால எவ்வளோ கேப்பபிள் இருக்கோ அந்த கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி டியூன் பண்ணணும். எல்லாமே ஃபார்மேட் மேனேஜர் டியூன் பண்ணிக்கலாம், ஒன்றும் கவலை இல்லை. கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து குழந்தைகள் வந்து தடுமாறி பேசுகிறதா இருக்கட்டும், லேட்டாக பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து வளர்ந்தவர்கள் பேச்சில் தடுமாற்றம் இருந்தால் கூட அதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் இருந்தால் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். கண்டிப்பாக பார்த்துட்ருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ப்ரோ. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.